வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு தந்திரமான நரியோட கதைய பார்க்க போறோம். விந்தியமலையின் அடிவாரத்தில் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு வயதான நரி வாழ்ந்தது. அது ஓடிப்பிடித்து இரையை வேட்டையாடி உண்ணும் சக்தியற்ற கிழட்டு நரி. சில ஆண்டுகளுக்கு முன் வேட்டையாடும் பொழுது காலில் காயம் ஏற்பட்டு நடக்கக்கூட முடியாத நிலையில் நொண்டியாகிவிட்டது. பற்களும் உதிர்ந்து விட்டதால் இனி வேட்டையாட முடியாது. இதனால் நரி தந்திரமாக ஒரு திட்டம் தீட்டியது. ஒரு நாள் அது ஒரு புலியை சந்தித்தது. தன்மானத்தை காட்டி வணங்கி அன்பு காட்டியது. புலி நரியின் நடத்தைக்கு கவர்ந்து விட்டது. நரி அதனிடம், ஐயா, தினமும் நீங்கள் அலைய வேண்டாம். நான் எங்கே இரை இருக்கிறதென்று தகவல் சொல்கிறேன். நீங்கள் வந்து வேட்டையாடுங்கள் என்றது. அதன்பின் இருவரும் நண்பர்களாயினர். நரி விலங்குகள் இருப்பிடம் குறித்து சொல்லும். புலி வேட்டையாடி உண்ணும். புலி சாப்பிட்ட மீதியை நரி உண்ணும். இவ்வாறு பல நாட்கள் சென்றன. ஒரு நாள் ஒரு மான் குட்டி புலியின் குகையில் விளையாடிக் கொண்டிருந்தது. தாய்மான் அதை தேடி வந்து பார்த்தபோது புலி வருவதைக் கண்டது. தாய்மான் தைரியம் காட்டியது. புலியை பார்த்ததும் தன் குட்டியை தாக்கியது. ஏன் புலிக்கறி வேணும்னு அடம் பிடிக்கிறே? 2 புலிகளை அடித்துக் கொடுத்தேன். இன்னும் வேணும்னு கேட்கிற? இன்னொரு புலி வரும். அதை அடித்து தருகிறேன் என்று சொன்னது. இதை கேட்ட புலி அதிர்ச்சி அடைந்தது. குட்டியே புலிகளை சாப்பிடும் அளவுக்கு பயங்கரமா இருக்கிறதே என்று பயந்து குகைக்குள் போகாமல் ஓடிவிட்டது. அதை பாதியில் சந்தித்த நரி, ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள் என்று கேட்டது. ஒரு பயங்கர ராட்சத மிருகம் குட்டியுடன் குகையில் இருப்பதாக பயத்துடன் சொன்னது புலி. நரி அச்சமின்றி, வா, நம் கயிற்றால் கழுத்தை கட்டிக்கொண்டு இருவரும் சேர்ந்து அந்த மிருகத்தை பார்ப்போம் என்றது. புலியும் ஏற்றுக்கொண்டது. இருவரும் கழுத்தை கயிறால் கட்டிக்கொண்டு குகைக்குச் சென்றனர். மான் அவர்களை பார்த்ததும் மீண்டும் தன் குட்டியை அடித்தது. என் நொண்டி நண்பன் ஒருவன் புலியை இழுத்து கொண்டு வருகிறான். இன்று புலிக்கறி சாப்பிடலாமா என்று கேட்டது. புலி அதை கேட்டதும் பயந்து நடுங்கி ஓடியது. நரி சேர்ந்து ஓட முடியாமல் உருண்டது. முடிவில் நரி பாவம், அதன் உடல் சின்னாபின்னமானது. நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்வார்கள். எண்ணம் போலதான் வாழ்வு. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வாழ்வில் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமெனில் உங்களுக்கு மிக மிக அத்தியாவசியமானது நேர்மறை எண்ணம். நம்மை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம். பாசிட்டிவாகவும் வித்தியாசமாகவும் சிந்தித்தவர்களே வெற்றிகளை குவித்திருக்கிறார்கள். அதனால் எப்போதும் நெகட்டிவாக யோசிக்காமல் தட்டுறோம் தூக்குறோம் என களத்தில் இறங்குங்கள். வெற்றி மட்டும்தான். அதே போல வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு மகிழ்ச்சியை ஒரு நாளும் குறைத்து கொள்ளாதீர்கள். நம்முடைய ஒவ்வொரு நாளையும் பாசிட்டிவாக மாற்ற நாம் மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் அவசியம். கூடுதலாக அன்பு செலுத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் சில நேரங்களில் அறிவால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. சிலவற்றை அன்பால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அன்பு உங்களிடத்திலிருந்தே ஆரம்பிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க எங்க வீடியோஸை பார்க்க மறக்காம லக்ஷிதா டேல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.